எல்லாரும் முன்பதாக உங்களுடைய அன்பை கேட்டுக்கொள்றேன். யாரும் நிற்க வேண்டாம். ஊழியக்காரர்கள்
சத்தமிடாம அமரும்படியாய் அன்பை கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமா சீக்கிரமா வண்ண வண்ண ஆடையில வண்ணத்து பூச்சி போல எல்லா விசுவாச குடும்பங்களும் சரி, மற்ற அழைப்பு பெற்ற எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அந்த மகிமையை காணும்படியாய் வந்திருக்கிறீங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிருக்கிறார். நீங்கள் நானும் வேத வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்களில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் நீங்களும் நானும் தான் எல்லாரும் நடமாடுகிற தேவனுடைய ஆலயங்கள். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறான். ஆலயம் தேவையில்லாத பேசாது. ஆலயம் தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்காக மட்டும்தான் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு காத்திருக்கு. யாரும் பேச வேண்டாம். எல்லாரும் பின்னாடி இருக்கு, எல்லாரும் வாங்க உள்ளவங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளி முதல் பாடலை நாம் பாடுவதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை மாத்திரம் இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். 1வது பாடல் மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. கீபோர்டு சவுண்ட் வைக்கும். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில் மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில் மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சேர்ந்து பாடுவோம். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சேர்ந்து பாடுவோம். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களில் மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களில் மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சொல்லுமா? மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். சொல்லுங்க. தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ஆர்வமாய் வருவார்கள். சொல்லுமா? ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களிலே, வெளிப்படும் நாட்களிலே. ஆமென். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களிலே. யாரும் உங்களுக்கு நீங்களே நல்ல கரங்களை தட்டிக்கலாமா? நல்ல அழகா நான் வண்ணாத்து பூச்சின்னு சொன்னவனே ஒரு இளம் உங்களுக்கு வந்து பாருங்க. நிறைய பேர் நான் சிரிச்சதை பார்த்துட்டேன். நல்ல கரங்களை தட்டி கருத்து நாமத்தை கைவிட முடியாது. நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்காக கடந்து போகலாம். நல்ல ஸ்தோத்திரம். ஏசாயா 42 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேத வசனத்தின்படி நம் மத்தியில் இருந்தோம் 2 அன்பு பிள்ளைகளும் நல்ல
தேவனுடைய மகிமைக்குள்ளாக ஆராதனைக்குள்ளாக நம்ம நடந்து போறாங்க. அதுக்கு முன்பதாக நமக்கு இருக்கிற ஜான் லிவி ஐயா பரதவாசிகள் அப்போஸ்தல ஐக்கிய சபையை சார்ந்த போதகர்கள் இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்வது. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய இயேசு அவருடைய புதிய தேசியம் ஜெப வீட்டினுடைய பிரதிஷ்டை விழாவிற்கு இந்த அற்புதமான இந்த ஆலயத்தை மிக சீரும் சிறப்புமாக கட்டி எழுப்பி இந்த ஆசீர்வதிக்கின்ற மக்களை ஆசீர்வதிக்கின்ற ஆலயத்தை மிக சிறப்பாக முறையிலே கட்டி எழுப்பி பிரதிஷ்டை செய்துள்ள நம்முடைய என்னுடைய சொந்த கிராமத்தை சேர்ந்த என்னுடைய பாசமிக அண்ணா பேர் வந்து எனக்கு கிறிஸ்துவ பேர் தெரியாது. ஆனால் இளம்பவர்களுக்கு என்னுடைய கிராமத்தின் சார்பாகவும் நான் மரக்காணம் மேற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் யூனியன் வைஸ் சேர்மன், எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அண்ணா அவர்களுக்கு தெரிவித்து வருகை கொடுத்துள்ள அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று மிக மகிழ்வாய் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நானும் இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னாடி இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்து வருகிற தேவதாசர்கள் எல்லாம் முன்பதாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்ள கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தை அருமையான சபையாருக்கும் இந்த திவ்யோட பகுதி சுற்றிலும் திவ்யோடத்திற்கும் கர்த்தர் ஆராதனை மையமாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்திலே ஜனங்கள் ஏராளமாக இருந்தது. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனை பிள்ளையாக்கப்பட்டு இங்கே வந்து உங்களோடு உடன்படிக்கை செய்து தேவனுடைய வார்த்தை கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு துதிக்கிறதா தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஸ்தலத்திலிருந்து இன்னொரு ஸ்தலமாக உங்களுடைய ஸ்தலமாக பரலோகத்துக்கு வரக்கூடிய வழியை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவதாக இந்த இடத்தில் ஏறெடுக்கப்பட்ட எல்லா சபைகளும் துதிகளும் ஆராதனையும் நம்முடைய சமூகத்தில் எதுவும் போல உங்களுக்கு பிரியமான வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட உதவி செய்ய சொல்கிறோம்.
சமாளித்த இடத்துல வந்து ஒவ்வொருவரும் ஜீவ பலியாய் தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு உதவி செய்ய சொல்லிக்கிறோம். இப்பொழுது உண்மை நாங்கள் ஆராதித்து துதிக்க போகிறோம். இதுவே இந்த இடத்தில் முதல் ஆராதனையாக இருக்கிற சோதனைக்கிறோம். இவர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆளுகை செய்ய நாங்கள் சுதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் பரிசுத்தாவின் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் சுதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையும் உத்தமமாய் ஆவியோடு கூட துதிக்க ஆராதிக்க பாட உண்மை மேம்படுத்த உதவி செய்யும். உங்களுடைய மகிமைக்கு இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் சுதிக்கிறோம். எங்களை நிரப்ப வேண்டுமாய் சுதிக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு பதிலாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் சுதிக்கிறோம். நாம் மேம்படுத்த கிறிஸ்து இயேசு மூலமாக சுதிக்கிறோம். சபைக்கு நல்ல பிதாவே. நமக்கு இருக்கும் அன்பு பிள்ளைகள் வருகிற நாட்கள் நல்ல நெய்வாக ஒழிய எழுப்புதல்ல அதிக அற்புத அடையாளங்களோடு கூட சின்னவங்க 1000 ஆவார்கள், சிறியவர்கள் 10 ஜாதி ஆவார்கள் என்ற அந்த வார்த்தையின்படியாய் இங்கே வந்திருக்கிற நல்ல சகோதரி ஷாரன் அவர்களும் சகோதர சாமியில் இணைந்து நம் மத்தியில தேவனை துதித்து ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவரோடு நாமும் இணைந்து ஆராதிக்கும்படியாக அன்பை கேட்டுக்கொள்கிறார். நாமும் அறிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். அதனால கூட இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதை களி கூர்ந்து மகிழக்கிறோம். எத்தனை பேர் களி கூர்ந்து மகிழ வந்திருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா வந்திருக்கீங்க? நல்லா உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா ஒரு கரங்களை தட்டி நல்லா ஒரு கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக்கிறோம். அல்லேலூயா. அதை பக்கத்துல பார்த்து 2 முறை சொல்லுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். பக்கத்துல கருத்து பிடிச்சு சொல்லுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் இதுக்காக நம்ம காத்திருந்தோம். நீங்க நாள் காத்துக்கிறது இருதயத்தை இலக்க பண்ணோம். விரும்பினது வரும்போது ஜீவ வெளிச்சம் போல இது ஒரு ஜீவ வெளிச்சத்தின் நாள். அல்லேலூயா. பாடகாலம் 3வது பாடல் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து இருக்கும். எங்க வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து இருக்கின்ற பாடல் எல்லாம் உற்சாகமா கரதடியோடு சேர்ந்து ஆராதிங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து இருக்கிறோம். தேவ வீட்டின்
நான் இந்த ஆலயத்தை மட்டும் சொல்ல, நம்ம இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆலயத்தோட மகிமையும் நிரம்பும். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். நல்ல சத்தமா சொல்லுவோமா? எப்படி இருக்கும்? பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியா பாட்டத்தால 1வது பாடல், மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மானிடர் யாவும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். உற்சாகமாய் சொல்லுவோமா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியாய் கர்த்தர் இது ஏற்ற காலத்தில் தீவிரமா நடப்பிப்பார். அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மகிமை தேவ மகிமை. நல்லா கரங்களை கட்டி சொல்லுமா? வெளிப்படும் நாட்கள் இது, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும், தேசங்கள் சொல்லுமா? தமாய் கர்த்தரை தேடி வரும், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். கரங்களை உயர்த்தி தட்டி சொல்லுவோமா? மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள், மானிடர் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். 5 வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும், 5 வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும், அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள், அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள், அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் தேசமாவான், சின்னவன் 1000 சிறியவன் தேசமாவான்,
அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். நாம் யாவரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அவரை ஆராதித்து துதிக்க போகிறோம். யாவரும் தயவாய் எழும்பி நின்று தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க நல்லா ஜெபத்தோடு எழும்பி நின்று நம்ம ஏதோ பெருசா ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தை கட்டி நம்ம ஏதோ பெருசா திருப்ப கொண்டதால அதோட எங்களுக்கு பெரிய வெற்றி அல்ல. நாமே தேவனுடைய ஆலயம். We are the temple of God. இங்க உள்ள இருக்க இந்த ஆலயத்துக்குள்ள இருக்க உங்க ஒவ்வொருடைய ஆலயமும் எப்ப கட்டப்படுதோ அன்னைக்குதான் இந்த ஆலயத்தோட உண்மையான வெற்றியை துவங்கும். அல்லேலூயா. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுற வசனத்தின்படி யாவரும் கரங்களை உயர்த்தி 2 வரி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை உங்க திருப்பாதத்தை அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயங்களை நிரப்புங்கப்பா, ஒரு விஷயங்களை சுத்திகரிங்க தகப்பனே, ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா சொல்லுவோமா? 2 முறை சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா சொல்லுவோமா? நீங்க சுத்திகரிங்கன்னு சொல்லும் போது என் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். என் தேவனுடைய மகிமை இந்த இடத்தை மூடும். சொல்லுவோமா? 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 சொல்லுமா? ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மகிமை மகிமை நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? வெளிப்படும் நாட்களிலே மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் தான். நல்ல கரங்களை மேல உயர்த்தி தட்டுவோமா? மானிடர் மேல உயர்த்தி காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மகிமை என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய மகிமை. இந்த வந்திருக்க ஒவ்வொரு சுத்திகரிக்கிறோம், சுத்திகரிப்பின் அபிஷேகம் நிரப்பட்டோம். இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையால நிரப்பட்டோம், அவருடைய மகிமையால நிரப்பட்டோம். நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. நல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அவரை துதிப்போமா? நல்லா கரங்களை தட்டி துதிக்க 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 எல்லா தடைகள் உடையுது. நீங்க துதிக்க துதிக்க எரிக கோட்டை போல போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் அது விழுந்து இந்த நாள் அது நொறுங்கும். விசுவாசிக்கிறோம். நல்லா கரைத்தை தட்டி நீங்க துதிக்க 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 இன்னைக்கு நீங்க என்ன வேண்டுதோல வந்திருப்பீங்களா? உங்களோட நினைவுல என்ன நினைவோ அவர் அறிந்திருக்கிறார். நீங்க அவர் அறிந்திருக்கிறார். நீங்க இந்த
கடந்து போகும்போது அந்த நினைவுக்கு பதில் கொடுத்து தான் போக போறீங்க. அந்த நினைவுக்கு பதில் தந்துட்டு தான் நீங்க போக போறீங்க. என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய அபிஷேகம், என் தேவனுடைய மகிமை. இந்த முன்னின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பின்னின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாய் இருக்கும், அது பெரிதாய் விளங்கட்டும், அது பெரிதாய் விளங்கட்டும். மகிமையால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நம்முடைய தேவன் சொன்னதோட விட்டுட்டு போற தெய்வம் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடாத தெய்வம். சொன்னதை செய்து முடித்தே நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடவில்லை. சொன்னதை செய்து முடித்தே நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடவில்லை. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றி, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. ரெண்டு கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தவரே இயேசையா நிறைவேற்றி முடித்தவரே. மறவாமல் நினைத்தவரே இயேசையா நிறைவேற்றி முடித்தவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. ஆராதனை 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 உமக்கே ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆராதனை. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுமா? ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்திய மகிழ்ந்திடுவே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்திய மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை ஆராதனை மந்தரேகா. பிரச்சனை இந்த இடத்தை மூடட்டும் தகப்பனே. உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே ஆவியானவரே, அனல்
பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க. என் பலிபீடத்தை என் ஆண்டவரே, நாங்கள் எந்த நேரம் உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், உமக்காக எந்த நேரமும் வாழுகிற பிள்ளைகள், உமக்காக எந்த நேரமும் ஓடுகிற பிள்ளையால், உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளையால் நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரஹே மாந்தாரா ஹாந்தரே ஹேந்தாரா ரஹமந்தரே ஹேதாரா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே தகப்பனே நீர் ஆட்கொள்ளும். கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் நல்ல தேவனை துதித்து ஆராதித்திருக்கிறோம். அதற்காக கர்த்தர் நாமத்தை மகிமை நல்ல கரங்களை தட்டி இன்னும் நல்ல உற்சாகத்தோடு கூட தேவன் நம் மத்தியில நமக்குள்ள இப்ப உலாவி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனைக்குள்ளாக நம்மளை நடத்தின அன்பு பிள்ளைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி நன்றியோடு கூட நல்ல கரங்களை தட்டி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் அப்படியே அமரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். கீழே உட்காந்துருக்கோங்க அப்படியே முன்பதாக வரும்படி கொஞ்சம் அப்படியே நல்லா தள்ளி உட்காந்துக்குங்க. இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். எல்லாரும் அமருங்க, பேச வேண்டாம். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருக்கிற அந்த பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மேல 2வது தளத்திலையும் நமக்கு சேர் போட்டு மேல உட்காரத்துக்கும் இடம் இருக்குது. இங்க உட்கார முடியாத இடம் இல்லைன்னா நீங்க அன்பாய் மேல போய் அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அங்க உங்களுக்காக டிவி அரேஞ்ச் பண்ணி டெலிவிஷன் பண்ணப்படுகிறது. நீங்க மேல போயிட்டு கூட ரிலாக்ஸா உட்காந்து கர்த்தரோடு இணைந்து நம்ம இந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில மைசூர் பகுதியில ஊழியம் செய்கிறதான அன்பு சகோதர சகோதரியை முன்பதாய் வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். பிரகாஷ் அருணை ஆஷா சகோதரி முன்பதாய் வரும்படியாய் கேட்டுக்கொள்றேன். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிறதான நல்ல ஆமோஸ் பிரபு சகோதரரையும் முன்பதாக வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? என்னங்க அவ்வளவுதானா? தேவனுக்காக அவ்வளவுதானே உங்க பலன்? இல்லையே, கேட்கலையே, எனக்கே கேட்கல. இன்னும் உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாருடைய ஆவியினாலேயே? தேவனுடைய ஆவியினாலேயே. நான் மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு தெரியுமா? இவ்வளோ சரீரங்கள்ல வெள்ளை வெளியேறுன்னு 32 என்னதுங்க? ஆமாங்க, இருக்கிறதுலே அதுதாங்க அதிகம் நமக்கு. ஆமாவா இல்லைங்களா? எதுக்காக? நல்லா சிரிச்சு மகிமைப்படுத்தி தேவனை சந்தோஷத்தோட ஆராதிக்கும்படியாய் நல்ல பல்லு இருக்கிறவங்க நல்ல காட்டி கரங்களை தட்டி நல்ல சந்தோஷத்தோட சிரிப்பு வரலையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா தேவனுடைய குடும்பம் இந்த ஐக்கியத்தை கர்த்தர் பிதா குமாரன் பசுத்த ஆவியானவர் குள்ளாக இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதுதாங்க சந்தோஷம் நமக்கு. ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிற ஆமோஸ் தம்பி முன்பதாக வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். எங்க இருந்தாலும் அவரை கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நல்லா கவனிக்கலாம். இன்னைக்கு நம்ம மத்தியில அண்ணாக்கா இருக்காங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் எங்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல்னு? என்ன ஜெபத்துல, வேத வாசிக்கிறதுல, கர்த்தருக்காக ஓடுறதுல, விசுவாசத்துல அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. நான் எத்தனையோ இடங்களுக்கு போறேன், எத்தனையோ தேவதாசர்களை பார்க்குறேன். நான் இங்கே வந்திருக்கிறவங்கள குறையா நான் சொல்றேன்னு நான் நினைச்சிக்காதீங்க. நான் பல இடங்கள்ல போயிருக்கிறேன், அநேகரோட தங்கி இருக்கிறேன். நான் எங்க அண்ணா அக்காவோட இருந்த உறவுகள் எங்களுக்கு நல்லா தெரியும்.
எத்தனையோ இரவுகள் அவங்களோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் ஓடி இருக்கிறோம். எனக்கு 2007 எங்களுக்கு திருமணம் ஆச்சு. இன்னைக்கு 2025 இந்த நாட்கள் வரைக்கும் அவங்கள நாங்கள் பார்க்குறோம். அதனால் எங்களால் தைரியமாக சொல்ல முடியும், எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாய் கர்த்தருக்கு அடுத்தபடியாய் எங்கள் அண்ணன் அக்காவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக எல்லாம் நான் கரங்களை தட்டி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் திருமண வாழ்க்கையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இன்னைக்கு ஸ்திரம்பட இந்த ராஜ்யத்தின் பணியை நாங்கள் ஒரு உற்சாகமாக செய்கிறேன்னா பாண்டிச்சேரி பகுதியில், அதுக்கு எங்கள் அண்ணன் அக்காவுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். அண்ணனை காணும், ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு இந்த பகுதியில் இந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை இரவுகள் தூங்கலன்றது ஐயா கீழே ஜெபிக்கும் போது ஜெயக்க பையாவும் சரி எல்லாரும் சேர்ந்து தேவதாசர்கள்லாம் ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ பணத்தினாலையும் பொருளினாலையும் ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோம்னு நம்ம நினைக்கிறோங்க. அதை வச்சு இந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியுங்க. இன்னைக்கு எவ்வளோ பணம் கோடீஸ்வரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன குடிசை வீட்டை கூட யாராலையும் கட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள இல்லாத அந்த தேவனுடைய காரியம் இன்னைக்கு நம்ம தேவதாசர்களுக்குள்ள கணவன் மனைவியா இணைஞ்சு ஓடி இன்னைக்கு இந்த அளவுக்கு வரக்கூடிய எழுப்புதலுக்காக நம்முடைய ஆத்மா உயிரடைய செய்யும்படியாய் அநேகர் உபதேசத்துல கட்டி இந்த இடத்துல எழுப்பப்படும்படியாய் அநேகர் சீஷர்களை உருவாக்கும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இந்த ஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன். சபை சார்பாகவும் விசுவாசிகள் சார்பாகவும் எல்லாம் எங்களுடைய சார்பாகவும் நான் கோடா கோடியாய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக தேவதாசர்களை எழுப்பும்படியாய் உங்கள் பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஐயா சொன்னது போல நீங்க பணத்தை கொடுத்துருக்கலாம், பொருளை கொடுத்துருக்கலாம், செபித்திருக்கலாம். இந்த கட்டிடம் இன்னைக்கு நிக்குதுன்னா அது முழங்கால நிக்குது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தையும் கட்டுறாரு, நம்ம ஆலயத்தையும் கட்டியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம எல்லாம் கிறிஸ்துக்களாக ஒரு ஆலயம் தேவன் நம்ம தாசரை கொண்டு கட்டி இருக்கிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஒரு சின்ன வீடியோ நான் வாயால சொல்லிட்டேன், நிறைய நான் பார்க்கல, கூட இருந்து நான் செய்யலை. ஆனாலும் ஒரு சின்ன வீடியோ இங்க இருந்த எல்லாருடைய பிரயாசங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னி வரைக்கும் உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன வீடியோ டிப்ஸு நம்ம எல்லாம் அதை பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதனுடைய எனக்கு தெரியும் நல்ல அதனுடைய கஷ்டங்கள் எல்லாமே. அதனால நம்ம பார்ப்போம், தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கள் சபையை கட்டி முடித்த ஆண்டு இந்த சபையை கட்டி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீ. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர்.
எல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓ, சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தப்பு செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் நாம் ஆரம்பத்திலே 1 நாளாகவும் 17 16 வசனத்தில் சொல்லப்பட்டபடி அது இது எல்லாமே மாத்திரங்க கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடையது. இப்போ இந்த கட்டிடமும் அவருக்கு பயன்படும்படியாய், அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கு பயன்படும்படியாய், நம்மளையும் அதில் சிறு வேலையோடு கூட எல்லாவற்றிலும் செய்ய கர்த்தர் நமக்கும் கொடுத்த கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் அவருக்கு மாத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா நல்ல ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியங்களை நம்ம செய்வோம். யோவான் 12:26 வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த ஊழியத்தை செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறவர். ரோமர் 12:10 வசனத்தின்படி கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின்படி நம்ம ஒரு சிலரை கனம் பண்ணும்படியாய் அண்ணா அக்கா மூலயமாய் அந்த கனத்தோடு கூட நம்ம எல்லாரும் கவனத்தோடு கூட இந்த காரியங்களில் நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தர் நாம மாத்திரம் இதில் மகிமைப்படுவதாக. நல்ல முதலாவதாக நல்ல நம்ம கரங்களை தட்டுவோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான திரு பிரகாஷ் துணை காவல் கண்காணிப்பாளராக திண்டிவன பகுதியில் பணிபுரியும் இந்த பகுதியில் பணியாற்றி வரும் அவரை முன்பதாக வரும்படியாய் அநேக குற்றங்களை தடுத்து போதைப் பொருட்களை ஒழித்து அதை உபயோகிக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுக்காக அநேக விழிப்புணர்வுகளை கொடுத்து மிகுந்த பாரத்துடன் தன்னுடைய கடமையில் உண்மையும் உத்தமமாக பணியாற்றி வருகிற அவரை கௌரவிக்கும்படி நல்ல நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஐயாவை நம்ம கொடுத்ததுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நான் அவங்களே சொல்லிட்டாங்க, நான் இந்த ஊருக்கு நான் தான் டிஎஸ்பி. 7-8 காவல் நிலையம் என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். என் மிஸ்ஸஸ் அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அது என்னோடய தம்பி பொண்ணு என் கூட இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கல்லூரி படிப்பு மதுரை அமெரிக்கன் கல்லூரின்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, அங்கே படித்தேன். கல்லூரி படிப்புக்கு முன்னாடி மதுரையில் ஒரு ஓட்டப்பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். மிடில் ஸ்கூல் தமிழ் மீடியத்தில் ஒரு ஓட்டப்பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்படி படிக்கிற காலங்களில் எங்கள் வீட்டில் 5 பேர். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் பாஸ்கர்னு. அவர் ஒயிட் அண்ட் ஐயா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எப்பயுமே ஒரு சில்வர் பட்டறையில் வேலை பார்ப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பீரியடில் இந்த ட்ரம் செட் இருக்கும். இப்போ தான் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ ட்ரம் அடித்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டாக போய் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து கர்த்தருக்காக பாட்டு படித்து ஒரு சின்ன லைட்டு வெளிச்சத்தில் மதுரை மாவட்டத்தில் சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ண போவாங்க. அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், தம்பி வாடா போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு லைட்டு வெளிச்சத்துக்கு இல்லை அந்த ட்ரம்ஸ் அடித்து அவர் பாட்டு பாடினோடனே அங்கே வேடிக்கை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, மதுரை சிட்டின்றதுனால எல்லோரும் ஒரு 20-25 பேர் வருவாங்க. அதை அவர் ஒரு அற்புதமான சாங் படிப்பார். நான் கொஞ்ச நாள் அவர் வேடிக்கை பார்க்க போனவன், கொஞ்ச நாள் ட்ரம் வாத்தியம் தம்பி பண்ணுறாங்களா இது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கொட்டை போட்டு அடித்து பிரமாதமாக ஒரு பெரிய பிரசங்கம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 8ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸ் படிக்கிற காலங்களில்
கர்த்தருக்காக அப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து செஞ்சோம். அமெரிக்கன் கல்லூரியில் சீட்டு கிடச்சிச்சு. அமெரிக்கன் கல்லூரியில் படிப்பை முடிச்சுட்டு இப்போ அந்த ஒரு சின்ன சர்ச்சுக்கு போன நான் இப்போ அதே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஐபியாக ஒரு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இதை நான் எங்கே போனாலும் பெருமையாக சொல்லுவேன். இதில் ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை. என் மிஸ்ஸஸ் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பெங்களூரில் மேரேஜ் பண்ணி அவள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. என்னோடய சன்னில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஒரு பேரன், எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பேரன் இருக்கிறான். பெங்களூரில் நல்லா இருக்கிறாங்க. சொந்த வீடு வாங்கி அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. திண்டிவனம் பக்கமாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு போயிடுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னோடய பையன் எஸ்ஆர்எம் கல்லூரியில் படித்தார். அதுக்காக தான் நான் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபரை கேட்டு வந்தேன். தாம்பரம் பக்கமாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே என்னோடய சர்வீஸ் பூரா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாநகரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டெர்லைட்டு ஒரு பெரிய கம்பெனிக்காக போராடின மக்களை ஃபயரிங்கில் போலீஸ் காவலர்கள் ஒரு 13-15 பேரை சுட்டு கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபயரிங் ஆகி எல்லோரும் இதாகி அப்போ அங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம் மாற்றினாங்க. எஸ்பியை, கலெக்டரை, அங்கே இருக்கிற லோக்கல் டிஎஸ்பியை எல்லாத்தையும் மாற்றிட்டு என்னையை செலக்ட் பண்ணி அங்கே தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பியாக போட்டார் ஆண்டவர். எதுக்காக போட்டாருன்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் அப்போ எங்கே இருந்தோம், மங்களமேடுன்னு சொல்லி இந்த உங்கள் ஊர் பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பீஸ்ஃபுல்லாக நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம். என் பையன் அப்போ சென்னையில் படிச்சுட்டு இருந்தான், பொண்ணு மதுரையில் படிச்சுட்டு இருந்தா. 2 பேரும் 4 மணி நேரத்தில் டிஃப்ரென்ஸில் வந்துடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் என்னை திரும்ப அந்த புண்பட்ட மக்கள் காவலர்கள் சுட்டு கொண்டா என்ன பண்ணுவாங்க, காவலர்கள்லாம் நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த ஊருக்காரெல்லாம் கல்லெடுத்து எரிய ஆரம்பிச்சிட்டான். யாருக்கும் அரிசி பருப்பு கூட ஒரு வாரமாக எங்களுக்கு கொடுக்கல. அரிசி பருப்பே காவல்துறைக்கு யாருக்குமே கிடையாதுன்ற அளவுக்கு பாய்காட் பண்ணி கடையெல்லாம் மூடிட்டான். நாங்கள் போனோம், அங்கே போனோம். உங்களை மாதிரி மக்கள் தான் அங்கேயும் ரொம்ப அருமையான மக்கள். தூத்துக்குடி நகர மக்கள் எல்லாம் ஃபிஷர்மேன், மீனவ மக்கள், கிறிஸ்டின்ஸ், ஆர்சி கிறிஸ்டின்ஸ். அவங்ககிட்ட போய் நாங்கள் போய் அப்படியே அவங்ககிட்ட காவல்துறையில் உங்களை சுட்டவங்கலாம் போயிட்டாங்கப்பா, நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் சோறு போட்டால் தான் சாப்பிட முடியும், நாங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம், ஆண்டவரோட பிள்ளை, எங்களை அரவணைச்சி நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஃபாதர்ஸு ஐயா மாதிரி ஆளுங்கிட்ட போய் பேசி அந்த சர்ச்சில் சொல்ல போய் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆண்டவர் அங்கே என்னை வச்சுருந்தாங்க. நல்லா திருப்தியாக மக்கள் அங்கேருந்து நாங்கள் வெளியில் வரப்போ அங்கேருந்து சிவகங்கை மாவட்டம் விளாத்திக்குளம் போனேன். அதுக்கடுத்து காரைக்குடி வந்தேன். லாஸ்ட்டாக இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி காரைக்குடியில் இருந்தேன். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வேறு மாதிரி இருப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப எந்த விதமான பாவம் அறியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற மக்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஊருக்குள்ளேயே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. நாங்கள் உங்களை மாதிரி எல்லா இடத்துலையும் மாவட்டத்துலேயும் வேலை பார்த்ததுனால எங்களுக்கு தெரியும். ரொம்ப திருநெல்வேலினா உங்களுக்கு தெரியும், எடுத்தோன்னே என்ன பண்ணுவான், ஆர்வாலில் தான் பேசுவான். அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் வேலை பார்த்ததுனால உங்களெல்லாம் பார்க்க எனக்கு உண்மையிலே ஒரு எந்த இதுவும் இல்லை. இந்த பாருங்க, மஃப்டியில் ஜாலியாக ஒவ்வொரு ப்ரேயராக ஒவ்வொரு சர்ச்சாக போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரத்தில் அங்கெல்லாம் இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு மாடராயிரும், ஒரு கை வெட்டிடுவான், காலை வெட்டிடுவான், செயின் அத்துருவான், ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருப்போம். யூனிஃபார்மை கழட்டவே முடியாது. பட் இங்கே வந்தீங்கன்னா ஐயா வரப்போ கூட நாங்கள் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் அமைதியான ஊர். ஆனால் ஒரு சின்ன காவல்துறை உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய கேசஸ் என்கிட்ட நான் அந்த சொன்ன மாதிரி 8 காவல் நிலையத்திலேருந்து வர்ற வழக்குகளை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. காரணம், அங்கே இருக்கிறவன் வெட்டுறான் குத்துறானா யாரை வெட்டுவான் குத்துவான், அவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டியே வெட்டுவான். அவனுக்கு எதா பிடிக்கல, அவங்களுக்குள்ள லேண்ட் டிஸ்பியூட் இருக்குன்னா வெட்டுவான் குத்துவான், அது அங்கே. ஆனால் இங்கே என்ன, அமைதியான மக்கள். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது, பக்கத்துலேயே பாண்டிச்சேரி இருக்குது. பாண்டிச்சேரினா உங்களுக்கு அது என்ன பெருமையான ஊருன்றது தெரியும். இந்த பக்கம் போனீங்கன்னா பெங்களூர் இருக்குது. செய்யப்படாத பொருட்கள் நிறையா இருக்குது. அங்கே கேட்டால் கோட்பா, கூலீஃப் நிறையா பெங்களூர்ல இருந்து இதனால என்ன ஆகுது, இந்த சமுதாய சீர்கேடு கொஞ்சம் திண்டிவனத்தில் அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் ட்ரங்கார்ட்ஸாக இருக்கிறாங்க, நிறையா கணவர்மார்கள் அப்படி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்குது, ஸ்கூல் படிக்கிற பாய்ஸ் இருக்கிறான், கல்லூரி படிக்கிற பாய்ஸ் இருக்கிறான். அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வேதனையாக இருக்குது. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம்,
ஆனால் சமுதாயம் எப்படி இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு யாரால் மாற்ற முடியும்? அம்மா சொல்லிட்டாங்க, ஜெபிக்கிறவங்களால தான் மாற்ற முடியும். காவல்துறை நினச்சி ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் நினச்சா கேஸ் போடுவோம், பிடிச்சி உள்ளே போடுவோம். இதுதான், அவன் பெயிலில் வருவான், அடுத்தடுத்து அவனை பெயில் எடுத்து சுற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கான். இவ்வளோ வல்லமையான மக்கள் இருக்கிறப்ப உங்களோட ப்ரேயர், உங்களோட இதுதான் இந்த ஊரை வந்து திருத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், நானும் அம்மாவும் வாக்கிங் வருவோம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. நான் என்னடா ஒரு கல்யாண மண்டபத்தை கொண்டு போய் எய்த்தாப்பில் கட்டியிருக்காங்க, பூரா சுடுகாடாக இருக்கேன். இந்த கல்யாண மண்டபத்தில் என்ன கல்யாணம் நடத்து, யார் நடத்த போகிறான்ற மாதிரி இது கல்யாண மண்டபம் நினச்சிட்டே பேசிட்டே போவோம். ஆனால் ஒரு நாள் ஐயா வந்தாங்க. ஐயா, அது எங்கள் சர்ச்சியா, நாங்கள் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கோம்யா அப்படின்னு தான் இது சர்ச்சுன்ற ஒரு இது இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மண்டபம் மாதிரி அருமையான இடத்த நல்ல ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸு நம்மளுக்காக உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஆராதனை நீங்களாம் செய்வீங்க. அதனால் திண்டிவனம் மக்கள், இந்த விழுப்புரம் மாவட்டம், இது எல்லாமே வந்து ஒரு சீர்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் எவ்ரி சண்டே உங்கள் ப்ரேயரில் எங்களுக்காகவும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதோட உங்கள் மக்களுக்காக, திண்டிவனம் மக்களுக்காக, இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன காரியத்துக்காக அதை வந்து பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் பாய்ஸு நிறையா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான், அவனுக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டால் அவன் போடுறதுல எந்த சுமல் அடிக்காது. சாராயம் குடித்தா தான் சுமல் அடிக்கும். சாராயம் சுமலே வராத நிறையா இது இருக்குது, அதை யூஸ் பண்ணுறான், போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறான். நானும் பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லா ஸ்கூல்லையும் போய் நான் வந்து லேண்ட் ஆர்டர் வேலை பார்க்குறதே இங்கே கிடையாது. எல்லாமே போய் அவேர்னஸ், எந்த பள்ளிக்கூடத்தில், எந்த ஸ்கூலில், எந்த காலேஜில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்து அங்கே போயிட்டு அந்த பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி நானே டைம் வாங்கி பேசிகிட்டு இருக்கிறேன். இது நிறையா ரீச் ஆகுது, நிறையா அதில் பயன்படுறாங்க. இருந்தால் கூட நிறையா அவங்கள வந்து கலை எப்படி வேகமாக பிடுங்கினா கூட வளர்ந்துக்கிட்டே இருக்கோம், அது மாதிரி நிறையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ரொம்ப இதாகிறாங்க. கேர்ள் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங் நிறைய ஆகிட்டே இருக்குது. காரணம் செல்ஃபோன்ஸ். அதில் செல்ஃபோன்ஸில் நிறைய குழந்தைங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அழுகிறாங்க. போன பிறகு அழுது என்ன பண்ணுறது? அந்த கேர்ள்ஸ் சில்ட்ரனை சரியாக கவனிக்காமல் அதுக்கு இன்ஸ்டாகிராம் பண்ண வருது, வாட்ஸ்அப் எல்லாமே பண்ணுது, மிஸ்ஸிங் காலுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுது இந்த ஊருக்கார பிள்ளை. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இன்னசென்ட் பீப்புள்ன்றல. அதனால் என்ன இது பண்ணுது, அவன் எவனோ ஒருத்தன் கூட்டிக்கிட்டு போயிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து காவல் நிலையத்தில் அழுகிறாங்க. அதை கண்டுபிடிச்சி கொடுத்தால் கூட அது ரொம்ப சிரமம், அது உங்களுக்கு தெரியும். அதனால் பேரண்ட்ஸ் நம்மெல்லாம் நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சண்டே ஸ்கூல் அது இதுன்னு கொண்டு வந்துடுவீங்க. பக்கத்தில் இருக்கிறது, பக்கத்து வீடு, தெரு, அப்போ நம்ம காலனி, அது குடியிருப்போர் நல சங்கம், அப்புறம் அந்த உங்களோட வார்டு, இப்படி போய் கொஞ்சம் கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும், திண்டிவனம் வளர்ச்சி பெறும். இதெல்லாம் செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பேச அருமையான வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஜனங்களோ கொடுத்த பாரத்தோடு மிக சிறப்பாக தேவன் கொடுத்த பணியை செய்து வருகிற ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். சின்ன ஒரு அன்பளிப்பாய் அண்ணன் சார்பாக நல்ல கரங்களை தட்டி கத்த நாமத்தை நம்ம எல்லாம் மகிமைப்படுத்தணும். நன்றி ஐயா. இன்ஜினியர் திரு ஜோசப் என் தாமஸ் ஐயாவை ஷீடார் டிசைன் ஸ்டுடியோ சென்னை பகுதியில் நல்ல ஸ்தோத்திரம் இருக்கிற அவர்களை இந்த ஆலய கட்டிட ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டு முடிவு மட்டும் வேலைக்கான கட்டிட வரைபடத்தை அமைத்து கொடுத்து துல்லியமாக ஒவ்வொரு பணியையும் செய்து முடிக்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நேராக வந்து
கண்காணித்து சிறப்பாக முடித்து கொடுத்த ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அதோடு கூட நல்ல சுவிசேஷகராக இருந்து நல்ல யூஎஸ் ஜேக்கப் ஐயா சென்னை பகுதியிலிருந்து இந்த பரலோக தேவன் கொடுத்த இந்த ஐக்கிய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து கூடவே ஜெபித்து உழைத்து அன்பின் சந்தோஷத்தில் பங்கெடுத்த ஐயாவையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஜேக்கப் ஐயாவை இந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கத்தலாம். அடுத்ததாக நம்ம மத்தியில் இன்ஜினியர் திரு எஸ் அருண்குமார், ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர், நல்ல ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரை முன்பதாக மேடைக்கு வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பமாய் வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கட்டிடத்திற்கான இலவசமாக இந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் இந்த காரியங்களில் பண்ணி கொடுத்து அடிக்கடி வந்து பார்வையிட்டு ஆலோசனை கொடுத்து மிக சிறப்பாக இந்த தேவனுடைய பணியில் இவரும் ஒரு பங்காய் இருந்ததுக்காக நாங்கள் சபை சார்பாய் ஊழியர் சார்பாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தார் அனைவருக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. அடுத்ததாக திரு எஸ் கண்ணன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர், ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரர் முன்பதாக குடும்பமாய் வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவ ஊழியருக்கும் இங்கு வேலையில் ஈடுபடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடிக்கடி வந்து கண்காணித்து கட்டட பணியில் சிறப்பாக பார்வையிட்டு நல்ல நம்மளோடு பயணித்த அவரை வாழ்த்தி நாங்கள் அவர் குடும்பமாய் வரவேற்கிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அடுத்ததாய் இன்ஜினியர் திரு பி குமரவேல், கீஸ்டோன் டிசைன்ஸ் திண்டிவனம். இந்த ஆலய கட்டுமான பணிக்கு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அண்ணாக்கா நேற்று ஷேர் பண்ணும்போது அதுதான் சொன்னாங்க, ஓடோடி வந்துடுவாருங்களாம். இந்த குடும்பத்துக்காக நம்ம கரங்களை தட்டி அந்த குடும்பத்தாரை மேடைக்கு வரும்படியாய் அன்பாய் அழைக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சிறிய ஒரு அன்பளிப்போடு கூட அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். அவ்வளோதானங்க கரங்களை தட்டுறது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஓடி வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாட்கள் நம்மளோடு இந்த வேலையில் பணி ஸ்தலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா. அடுத்ததான் நம்ம உள்ளத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம அண்ணன் இன்ஜினியர் அண்ணன் திரு எம்எஸ் நல்ல ஸ்தோத்திரம் குருசாமி அண்ணனை முன்பதாய் அவங்க குடும்பமாய் வரும்படியாய் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திண்டிவனம், சொல்லவே தேவையில்ல, A to Z. ஒரு நாள் கூட இவரை பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியாதுங்களா? எந்த வேலையிலையும் கைவிட டான்னு பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனத்தில் காலையிலே வந்து நிற்பார். அண்ணனும் அவங்களும் ஆரம்ப நாட்கள்லேருந்து நல்ல இணை பிரியாத நண்பர்கள். இந்த ஆலயத்தை ஒரு நாள் கூடவே இருந்து எல்லா பணியிலையும் அவர் இறங்கி இதை செய்திருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இல்லைங்க. மழையானாலும் காத்தானாலும் இங்கே தான் இருப்பார். எங்கே இருக்கிறன்னா இங்கே தான் திண்டிவனத்தில் தான் இருந்தார். அதுக்காக அவர் தொடர்ந்து திருக்கோவிலூர் பகுதியிலையும் ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் அவருக்கு தேவன் இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி அண்ணனை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததான் நல்ல ஸ்தோத்திரம் சென்ட்ரிங் மணி அண்ணனை முன்பதாக மேடைக்கு வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபிலெக்ஸ், எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல இந்த வேலையில் பணி ஸ்தலத்தில் நம்மளோடு கூட இருந்து அநேக வேலைகளை முகங்கோணாமல் செய்த அண்ணனை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததான்
அடுத்ததான் நம்ம மத்தியில் சென்ட்ரிங் வேலையில் இருந்த நம்ம மத்தியில் சந்திரசேகர் பிரதர் வந்திருக்கீங்களா? சந்திர பிரதர் சென்ட்ரிங் வேலையில் அவ்வளோ உற்சாகமாய் அவங்க டீமாக வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம ஜெபித்து கொள்வோம். நல்ல கரங்களை தட்டி அவங்களுக்காக கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அன்பான ஒரு வேண்டுகோள், பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் இருக்கிற தேவதாசர்கள் பின்பதாக யாராவது இருந்தா முன்பதாக வந்து அமரும்படியாய் உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க கண்களுக்கு யாராவது தெரிஞ்சா நீங்க முன்பதாக அவங்க கூட்டின்னு வந்து உட்கார வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நம்ம மத்தியில வந்திருக்கிற தேவதாசர்களை கனம் பண்ணும்படியாய் நம்ம மத்தியில அண்ணா அக்கா முன்பதாக நல்ல மேடைக்கு வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். நல்லா கவனிக்கலாம். கர்த்தர் நாமத்தை நல்ல மகிமைப்படுத்தி இவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறாங்க. அவர்களை கனம் பண்ணும்படியாய் பாஸ்டர் செல்வராஜ் ஐயாவையும் அவங்க குடும்பத்தாரையும் முன்பதாக வரும்படியாய் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நல்ல கரங்களை தட்டி. அடுத்ததாக பாஸ்டர் தமிழ்மாறன் அண்ணன். அப்படின்னு இல்லக்கா, அடுத்ததா பாஸ்டர் தமிழ்மாறன் அண்ணனை முன்பதாய் வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். இன்னைக்கு நம்ம அண்ணனையும் அக்காவையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வழி நடத்தினவங்க அண்ணன் தான். அவங்க குடும்பத்திற்காக நல்ல கரங்களை தட்டி. இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு அண்ணனால இந்த 2 ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக பாஸ்டர் தேவகுமார் ஐயா மதுரை. அடுத்ததாக பாஸ்டர் பால் பழனி ஐயா செஞ்சி முன்பதாக வரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை எல்லாருக்கும் பேர் சொல்லும்போது நல்லா நீங்க கை தட்டி அவங்கள வரவேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் தேவராஜ் ஐயா, பாஸ்டர் சாமுவேல் ஐயா, பாஸ்டர் அன்பையா, சொல்லி வரேன், பாஸ்டர் ராஜேஷ் ஐயா, பாஸ்டர் பவுல் ஐயா, பாஸ்டர் பால் லூர்துநாதன், பாஸ்டர் ஜேக்கப் ஐயா, பாஸ்டர் ஆமோஸ் ஐயா, பாஸ்டர் சாமுவேல் ஐயா, பிரதர் இம்மானுவேல் ஐயா, பாஸ்டர் ஞானமுத்தையன், பாஸ்டர் ஏசாயா, பாஸ்டர் ஜெரால்ட் ராஜையா, பாஸ்டர் ராஜா டேனியல், பாஸ்டர் லூகா, பாஸ்டர் கஜேந்திரன், பாஸ்டர் ஜானகி, ஸ்டீஃபன் ஐயா, ஸ்டீஃபன் ஐயா, பவுல் ஐயா,
ஸ்டீஃபன் ஐயா, பவுல் ஐயா, பாஸ்டர் ரூசோ பாஸ்டர். ஜான் ஐயா, ஸ்டீஃபன் பாஸ்டர், பவுல் ஐயா, ரூசோ பாஸ்டர், பாஸ்டர் மதன், ராஜகுரு பிரதர், பாஸ்டர் ராஜகுரு பவுல், கலைவாணி அக்கா, பாஸ்டர் அந்தோனி திண்டிவனம், பாஸ்டர் ஜேக்கப், கீழே இருக்கவங்க பாஸ்டர் ஜேக்கப் ஐயா, பிரபு ஆமோஸ் ஐயா, பாஸ்டர் பிரகாஷ், சிஸ்டர் ஆஷா, சாமுவேல் ஐயா வரலைங்களா? கீழ்பெண்ணாத்தூர். பாஸ்டர் எஸ் ராஜா, பேர் கூட்டமா இருக்கிறதுனால தெரியாது. நீங்க முன்பதாக வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்ல அண்ணன் கொடுக்க மைசூர் பாஸ்டர் பிரகாஷ், ஆசா சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவினால் மகிமை உண்டாகட்டும். அருமையான தம்பி, எனக்கு எப்பயுமே நான் தம்பின்னு சொல்லி தான் பழக்கம். பாஸ்டர் அமல்நாதன் அவர்கள் பிள்ளையார் குப்பம். இந்த திருச்சபை கட்டப்பட்டு ஆரம்பத்திலிருந்து எல்லாத்திலும் ஜெபத்திலும் தேவ காரியத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து, சில நேரங்களில் பாடுபடுற நேரம், சோதனை நேரம், இந்த நாட்களில் எல்லாவற்றிலும் விசுவாசத்தையும் கூட இருந்து ஜெபித்து, எல்லாவற்றிலுக்கும் மேலாக தேவ அன்பை பகிர்ந்து கூட இருந்து ஒத்தாசை செய்த அருமையான தம்பி பாஸ்டர் அமல்நாதன் அவர்களுக்கு ஈடு இணையில்லாத இது ஒரு சின்ன தேவசமத்தில் கொடுக்கிற ஒரு பொக்கிஷன்தான். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி தேவநாத். உங்க பாஸ்டர்மா சொல்றாங்க மேக்டலின் பேரை சொல்லலன்னு, அதனால மேக்டலின் சகோதரிக்காகவும் கரங்களை தட்டி தேவநாத் மைங்கள் சோத்ராம். நம்ம மத்தியில் இருக்கிறதான அண்ணனோட கூட பிறந்த சகோதரர் சுந்தர் அண்ணனை முன்பதாக வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுந்தர் அண்ணன்.
அண்ணனோட உடன் பிறந்த சகோதரர் நல்ல கரங்களை தட்டி நல்ல அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துறேன். எங்களோடு கூட எல்லா நேரங்களிலும் பங்கெடுத்த உங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்தி கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் சத்தம் கேட்கல, நான் பெருகுவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். யாருடைய பேராவது மிஸ் ஆயிருந்தா தயவாய் எழுந்து முன்பதாக வரும்படியாய் தேவதாசர்களை நாங்கள் அழைக்கிறோம். பாஸ்டர்ஸ், சுவிசேஷகர், 5 வகை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் முன்பதாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்பொழுது முக்கியமான நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். நல்ல கவனிக்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் தேவனுக்காக விதைக்க நல்ல நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நல்ல ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கோம் நம்ம அனைவருக்காகவும் ஒரு சின்ன வேதத்திலிருந்து ஒரு ஆலோசனையை நம் மத்தியில் இருக்கிறதான தேவ ஊழியர் ஸ்டீஃபன் ஐயா கர்த்தருடைய வார்த்தையோடு நம் மத்தியில் அவர் வருகிறார். அவரோடு கூட பசுத்த ஆவியானவர் வருகிறார். நம்முடைய இருதயங்கள் எல்லாருடைய இருதயங்களும் கர்த்தர் பக்கமாக சில நிமிடங்கள் திருப்பும்படியாய் நம்ம கரங்களை தட்டி நல்ல அவரோடு கூட வருகிற பரிசுத்த ஆவியானவரை 10 நிமிடம் நல்ல ஒரு ஆலோசனையோடு அவர் நம்மளோடு இடைப்படுவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி அவரோடு கூட வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நல்ல கரங்களை தட்டி நல்ல வரவேற்கலாம்.